Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியா மேகி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபில மேகியும் ஒன்று. அதே டைம்ல அடிக்கடி செய்யறதும் அன்ஹெல்த்தி தான். பட் இருந்தாலும் என்னைக்கும் ஒரு நாள் செய்யும்போது இது போல ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் வாங்கி செய்யக்கூடிய மேகியை எப்படி வீட்டிலேயே ரொம்பவே ஹெல்த்தியா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். மேகி எவ்வளவோ ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டுப்பீங்க. ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோஸ் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டா சேர்க்குறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்படி தட்டி சேர்க்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின கேரட், 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின பீன்ஸ், காய் வதங்குறதுக்காக கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. கேரட் பீன்ஸை 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் இப்போ 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இது நல்லா வேக வைங்க. இது வேகிற இந்த ஸ்டேஜில் நான் இன்னைக்கு பெரிய பாக்கெட் 2 மேகி எடுத்திருக்கேன். இப்போ மேகியை நம்ம அப்படியே சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம், தனியாக வேக வைக்கல. அதனால மேகியை சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது போல சின்னதாக உடைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு மேகி வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 மேகி யூஸ் பண்ணியிருக்கேன். 4 மேகிக்கு 4 மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே உடைச்ச மேகியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மேகி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா தண்ணி ஆகிடும். சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இடையில இது போல ஓபன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க.
இப்போ இது வேகிற இந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். முட்டையை உடைச்சு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ இது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இது போல நம்ம சேர்த்த முட்டைலாம் தனித்தனியாக வெந்து வரணும். பாருங்க, முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மேகியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்துருக்க தண்ணிலாம் கரெக்டாக ஈக்குவலாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகியை இந்த முட்டையோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகள் சாப்பிடும்போது இது போல் முட்டை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மேகி ரெடி. நம்ம இந்த மேகிக்கு கேரட், பீன்ஸ், முருங்கைக்கீரை, முட்டையெல்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி மேகி கூட நம்ம வெஜிடபிள்ஸ், கீரையெல்லாம் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நம்ம இது போல் என்றைக்கும் ஒரு நாள் கடைகளில் மேகியும் நூடுல்ஸும் வாங்கி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்போம். அப்படி செய்யும்போது இது போல் ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க. என்னுடைய சேனலில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும். இதே போல் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.